Hi, hello everyone. வணக்கம், welcome back to my channel Lali's Home Diary. நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் குக்கிங், ஆர்கனைசிங், ஹோம் டெக்கு, லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ்னு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். டிமார்க்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாகவே போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ போக முடியாமலே இருந்தது. ஸோ இந்த வாட்டி பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகணும்னு கிளம்பிட்டோம். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கும் ஸ்கூல் ஆஃப் டேங்கிறதுனால அவளும் சீக்கிரம் வந்துட்டா. ஸோ அவளையும் ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போகிற இந்த டிமார்ட் மியாப்பூரில் இருக்குது. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த மியாப்பூர் டிமார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. மற்ற இடத்துல இருக்கிறத விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக கூட்டமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நாங்கள் வீக் டேஸில் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வீக் டேஸில் தான் கிளம்பி போனோம். நாங்கள் உள்ளே போகும்போதே பாப்பா ஐஸ்கிரீம் பார்த்துட்டா. வாங்கி சாப்பிட்டே ஆகணும்னு வாங்கிட்டா. சரின்னு வாங்கி கொடுத்துட்டு அவளை காட்டில் போட்டு உள்ளே போனால் ஃபுட் ஐட்டம்ஸோட உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் வெளியே வந்து அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போனதுமே க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. க்ராசரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு, பிஸ்கெட்ஸு, குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ஐட்டம் வாங்கிடலான்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளார்ஸ் வச்சு அந்த பில்லர் ஃபுல்லாக டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. என் பொண்ணு சைடில் இருந்த ஹெட் பேண்ட்ஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு வரும்போது முன்னாடியே சொல்லி கூட்டிகிட்டு வந்துடணும். இல்லாட்டினா பார்க்குற எல்லாத்தையும் கேட்பாங்க. நான் எப்போவும் கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் சைக்கிள் பிராண்டோடது. இந்த டைம் தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ அதனால கற்பூரம் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கற்பூரம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி ஹேண்ட் பேக்ஸு, பர்ஸு, பவுச்சஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஃபேன்சியான சிலிக்கான் ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் இருந்தது. நாங்கள் இந்த ப்ளூ கலர் ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தோம். அடுத்து என்னோட ஃபேவரட் செக்ஷன். இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்காகவே நான் ஒரு சில கிளாஸ் கண்டெய்னர்ஸும் அப்புறம் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் வாங்கியிருந்தேன். பல்காக க்ராக்கரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அஃபோர்டபுளான ப்ரைஸில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய டிசைன்ஸில், நிறைய ஷேப்ஸ்லன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளோர்லேயே இன்னொரு செக்ஷனில் பார்த்தா கிட்ஸ்க்கு தேவையான அந்த பிளேட்ஸு, மக்ஸு, கிளாஸ் மக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்போ போனாலுமே மக்ஸில் பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி நிறைய மக்ஸ் இருந்தது. கிளாஸ் மக்ஸு, பின்ட்ரெஸ்ட் டைப்பில் இருக்க மக்ஸ்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கெலிட்டன் மக்ஸ்லாம் கூட 89, 99 அந்த ரேஞ்சிலலாம் வச்சுருந்தாங்க. இந்த க்யூட்டான மசாலா ஜார்ஸ் பார்த்தீங்கன்னா 13 ரூபீஸ்லேயே இருந்தது. க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். புதுசாக வீடு கட்டியிருக்கோம், ஸோ பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல் பீசஸ்லையுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த டைம் எங்கள் பட்ஜெட் லிஸ்ட்டில் மக்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் மக்ஸ்லாம் எதுவும் வாங்கலை. அடுத்து டைனிங் செக்ஷன்ஸ். இங்கே இந்த தடவை பெருசாக செராமிக் கலெக்ஷன்ஸ் எதுவுமே வைக்கலை. நான் அந்த ஐடியாவில் தான் வந்தேன். இங்கே செராமிக் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், ஸோ வாங்கலான்னு. பட் இந்த மாதிரி செட்டாக தான் எல்லாம் வச்சுருந்தாங்க. தனித்தனியாக எதுவுமே இல்லை. இந்த ஒரே ஒரு சிங்கிள் பிளேட் மட்டும் இருந்தது. இது 99 ரூபீஸ் போட்டிருந்தாங்க இந்த செராமிக் பிளேட்ஸ். அதை தவிர எல்லாமே மெலமைன் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இந்த மட் பாட் மாதிரி இருக்க மெலமைன் ப்ராடக்ட்ஸ்லாம் 199 அண்ட் 39 ரூபீஸில் க்யூட்டான மக்ஸு, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் மெலமைன் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சில டைம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நிறைய வெரைட்டி, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் இருக்கிறது. ஆஃபர்ஸ் போடும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி வச்சுக்கணும். கிச்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கிச்சனில் இந்த ஸ்பைசஸ்ஸு, மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அண்ட் க்ளீனிங்க்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் கீழே வந்தாச்சு. ஆன்லைன்லலாம் இந்த பேன் பார்த்தா 2000, 3000 போட்டிருப்பாங்க. பட் இங்கே 899 வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ப்ராஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. முக்கியமாக பூஜா ஐட்டம்ஸ், இந்த குத்து விளக்கு, டம்ளர்லாம் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டான கார்விங்ஸோட அழகாக இருந்தது. ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 550 இந்த குத்து விளக்கு இருந்தது. அடுத்து ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸ்கூல் ரீஓப்பன் டைமில் வந்திருந்தா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கலாம். இந்த டைம் ஸ்டீல் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி நான் பிளாஸ்டிக் டெக்கர்ஸ் ட்ரேஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருந்தது. இது மட்டும் இல்லை, மேக்கப் ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. மட்டும் இல்லை, கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுற ட்ரேஸு, டிஃப்ரெண்டான ட்ரேஸ், ஷேப்ஸு, கலர்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. வேணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரே கலரில் இருக்கிற மாதிரியான ட்ரேஸ்லாம் யூஸ் பண்ணி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். கிட்ஸ் செக்ஷன் போயாச்சுங்க. அங்கே கிட்ஸ்க்கு தேவையான ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, ஸ்னீக்கர்ஸ்னு நிறையா இருந்தது. அடல்ட்ஸ்க்கு கூட வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கு தனியாக, கிட்ஸ்க்கு தனியாக
ஜென்ஸ்க்கு தனியான்னு. கிட்ஸ்க்கு ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. குவாலிட்டி நல்லா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டி இருந்தது. இன்னர் பேஸ், வெளியே போடுற அவுட் பேஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பார்த்தோம், பட் பெருசாக எதுவும் வாங்கலை. இந்த கிட்ஸ் செக்ஷன்லேயே இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஆன்லைனில் பார்க்குற மாதிரி டிசைனர் கார்பெட்ஸ் நிறைய இருந்தது. இந்த தடவை கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது. ப்ரைஸ் கூட அஃபோர்டபுளாக தான் இருந்தது. 499, 600 அந்த ரேஞ்ச்லேயே போட்டிருந்தாங்க. பட் எங்கள் பிளானில் இந்த கார்பெட்லாம் இல்லை. ஸோ அதனால் கார்பெட்ஸில் எதுவும் வாங்கலை. பட் எல்லா கலெக்ஷன்ஸையும் ஒரு தடவை பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இங்கே முடிச்சுட்டு கீழே போயாச்சு க்ராசரி வாங்கிறதுக்காக. வீக் டேஸு ஸோ பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் மேலே போகணும். ஆனால் கீழே வரும்போதே கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு க்ராசரியில் பருப்பு எடுக்கலான்னு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் பருப்பு எடுத்து போடும்போதே பாப்பா தனியாக எடுத்து கொட்டிகிட்டு இருந்தா என்னால் எடுக்கவே முடியல. ஸோ அதனால் லூஸில் வாங்கிறத விட்டுட்டு பேக்கெட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி க்ராசரிஸில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன், அப்புறம் நட்ஸு, ட்ரை நட்ஸு, சீட்ஸ், இதிலெல்லாம் நிறைய ஆஃபர் இருந்தது. ஸோ மசாலா ஐட்டம்ஸு அப்புறம் க்ராசரிஸில் ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சமாக தான் வாங்க வேண்டியது இருந்தது. அதை வாங்கி முடிச்சுட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்துட்டோம். பாப்பாவுக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் ட்ராயிங் புக்கும் க்ரையான்ஸும். ஸோ அதையும் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷன் போயிட்டு பில் போட்டாச்சு. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு கீழே வரவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஷாப் பண்ணி முடிச்சுட்டு வரவே 6:15 மேலே ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் ரீச் ஆக 8 o'clock ஆகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப டயர்ட். பாப்பாவும் பசிக்குதுன்னு அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னால் எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலான்னு அந்தந்த திங்ஸ், அதாவது கிளாஸ் ஐட்டம், க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. இது நெக்ஸ்ட் டே. அப்பாவும் பொண்ணும் கிளம்பி போயிட்டாங்க ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும். ஸோ இந்த டைமில் எல்லாத்தையும் கையோடு எடுத்து வச்சிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். பாப்பா நைட்டே எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி வைக்கும்போதே அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா. ஸோ அதனால் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்பாவும் பொண்ணும் 2 பேருமே வீட்டில் இல்லாதனால எனக்கு எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. இல்லாட்டி நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் பாப்பா ஏதாவது பெரிய வேலை பார்த்து வச்சுருவா. நான் டிமார்ட்லேருந்து ஒரு சில ஐட்டம் வாங்கியிருந்ததா சொல்லியிருந்தேன். முக்கியமாக அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அண்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம். இது நாங்கள் வாங்கியிருந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் சின்ன சைஸ்லேயும் அடுத்து பெரிய சைஸ்லேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அதோட லிட் கூட பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது, பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் என்னோட பூஜா கபோர்டு ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமேனு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸும் டிரான்ஸ்பரண்ட் லிட்டோடு இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருந்தது, பட் மேலே இருக்க அந்த லிட் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக நல்லா இருந்தது. ஸோ இதுலேயே நான் ஒரு 12 கண்டெய்னர்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஆஃப் லிட்டர்ஸ் கண்டெய்னர்ஸில் ஒரு 6 ஜார்ஸ் எடுத்திருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்கிட்ட நிறையா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை சேஞ்ச் பண்ணணுன்னு. ஸோ அதுக்காகவே இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கண்டெய்னர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இடத்த அடைக்கும், பட் இது வந்து ஸ்பேஸ்க்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஜார்ஸ் தான் அதிகமாக வாங்குவேன். இந்த கிளாஸ் ஜார்ஸும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. பட் அந்த மேலே இருக்க லிட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் இருந்தது, பட் லைட்டாக அமுத்தினாலே நல்லா ஒடுங்குற மாதிரி இருந்தது. பட் அதை க்ளோஸ் பண்ணும்போது நல்லாவே ஹோல்ட் ஆச்சு, டைட்டாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் அதில் ஒரு 6 கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு ஸ்மாஷர் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோடய ஸ்மாஷர் மிஸ் ஆயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில் தான் இருக்கும், சீக்கிரம் வலுக்கும். பட் இது வந்து வுட்டில் இருந்தது, கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த 2 ட்ரேஸுமே கூட என்னோட பூஜா கபோர்டு ஆர்கனைசேஷனுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பூஜா கபோர்டு ஆர்கனைசேஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேங்கிறது போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரேஸில் கூட நான் ஒரு 2 ட்ரே வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் ஒரு 129 rupees தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இந்த வீக் போச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மறுபடியும் பார்க்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.